ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெத் பரேடோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரு. இவங்க கிட்டயும் டெக்கிம் அதே மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருப்பான். இவங்க வழக்கம் போல வெளியே ஏதாவது தப்பிக்க வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்திருப்பாங்க. பட் எந்த ஒரு வழியுமே இல்ல. எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை எங்கிட்ட இழுத்துட்டு போகுது. நேரா அவன் வந்துட்டு லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டு போறா. என்ன எதுக்கு இங்க கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். எனக்கு இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. நம்ம வந்துட்டு ஒரு கேமரா ஷோல இருக்கிறோம். நீ டிவி எல்லாம் பார்க்க மாட்டியா? ஆமா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. என்னோட பேர் வந்துட்டு யோஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் நீ என்னை கேள்விப்பட்டது இல்லையா டாச்சிபானான்ற பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா நான் உங்களை ஒரு ரியாலிட்டி ஷோல பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றேன். சம்மர் டைம்ல இவங்க வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஷோ தான் பண்ணுவாங்க. சோ அதுல ஒண்ணுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உங்களுக்கு அது கன்ஃபார்ம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். நான் கன்ஃபார்மா சொல்றேன், அதனாலதான் நான் உன்னை டாய்லெட்டுக்கு கூட்டு வந்தேன். இங்கதான் கேமரா எதுவும் இருக்காது. அண்ட் இப்போ வந்துட்டு நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஆளுதான் இப்ப இருக்க ஒண்ணுமே உனக்கு புரியலையா? நீ வந்துட்டு இப்ப நேச்சுரலா நடிக்கணும். நம்ம இதை கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் ஷோ எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நான் நடிச்சதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். பரவாயில்ல, நடிச்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ அவன் அங்க போயிட்டு கேம் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்றா. பிரஸ் பண்ண உடனே அந்த இடம் வந்துட்டு கிரியேட் ஆகி வருது. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே செம சாக்கு. டே, ஹை பட்ஜெட் ஷோவா இருக்கும் போலடா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு வீடியோ கேம் தான் விளையாடணும். இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கேம்குள்ள இப்போ 3 வாட்டி ஃபைட் நடக்கும். 3 வாட்டில யார் 2 வாட்டி வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். இவங்களால வேற கேரக்டர் செலக்ட் பண்ண முடியல. சுத்தி சுத்தி ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது. அவனுக்கு வந்துட்டு அவனோட மூஞ்சி மட்டும் தான் இருக்குது. அவளுக்கு அதே மாதிரி அவளோட மூஞ்சி மட்டும் தான் இருக்குது. சரி, வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணி விளையாடுறாங்க. இப்போ ரவுண்ட் 1 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையன் வந்துட்டு கரெக்டா அந்த ஜாய்ஸ்டிக்கை சூப்பராவே ஆப்ரேட் பண்ணி நல்லா அட்டாக் பண்றான் அவள. ஆனா இந்த டாச்சிபானா வந்துட்டு சும்மா கண்ணா பின்னான்னு தட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு சரியா அட்டாக் விழவே இல்ல. இப்படியே சூப்பரா விளையாண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த பையன் தான் வின் பண்றான். இவளுக்கு அப்ப அப்படியே பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. இவ வந்துட்டு ஸ்கூல் படிச்ச மெமரிஸ் எல்லாம் வருது. ஸ்கூல் படிச்சது, அடுத்த ஒரு பையனை லவ் பண்ணது, அவனே கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இவளை கோவப்பட்டு சண்டை போட்டு எல்லாம் வெளியே போயிருப்பான். இது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவளுக்கு மெமரியா வந்துட்டு போகுது. அப்போ டெக்கிம் வந்துட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு டிவைஸ் எடுக்கிறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு கேக்குது. இது வந்துட்டு ஒரு டிவைஸ், இதை யூஸ் பண்ணி தான் நாங்க வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இப்போ இந்த கேம்ல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாச்சிபானா வந்துட்டு அந்த பையன் காதுல வந்து ஒரு விஷயத்தை சொல்றா. இந்த செகண்ட் ரவுண்ட் நான் வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். அப்புறம் எப்படி ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்? ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னா கடைசி வரை போய் வின் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு செலிபிரிட்டி, நான் கொஞ்சம் கூட வின் பண்ணலனா எப்படி? அதனால நீ வந்து இந்த ரவுண்ட் விட்டு கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவனுமே ஒரு தயக்கத்தோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவங்க பேசி வச்ச மாதிரியே இப்ப அவ தான் வந்துட்டு சூப்பரா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட்ல கொஞ்சம் லைஃப் தான் அவனுக்கு இருக்குது. அப்ப அவன் வந்துட்டு திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவள டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. ஆனா அவன் வந்துட்டு இவளை கண்டுக்கவே இல்ல, அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னதான் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே இரிட்டேட் ஆயிடுறா. அப்போ டெக்கிம் வந்துட்டு அந்த டிவைஸ்ல இருக்க ஒரு பட்டனை அமுக்குறான். அந்த பையன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஜாய்ஸ்டிக் வந்துட்டு கலண்ட் அப்படியே தனியா விழுந்துருது. அதனால இவனால அட்டாக் பண்ண முடியல. இது அவளுமே வந்துட்டு நோட் பண்ணிடுறா. சோ இதான் நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அட்டாக் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்ட வின் பண்ணிடுறா. அப்ப இந்த பையனுக்கு வந்துட்டு அவனோட பழைய மெமரி எல்லாம் வருது. இவங்க அம்மா வந்துட்டு நீ பறக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டிருப்பாங்க சின்ன வயசுல. அப்புறம் இவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே எப்பவுமே ஃபேமிலிக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க அம்மா வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு இன்னொருத்தர் செகண்ட் ஒய்ஃபா கூட்டிட்டு வருவாரு. இந்த மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு வந்துட்டு போவோம். அவன் தலைவலியோட உட்காந்துட்டு இருக்கான். நேரம் பக்கத்துல அந்த பொண்ணு வந்துட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இவனுமே நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி ஒரு நிமிஷம் இங்க வாங்க என் கூட தனியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மறுபடியும் டேலட் கூட்டு போய் இவனை நல்லா திட்டுறா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நீ வந்துட்டு ஒன் சைடாவே வின் பண்ணா அது ஆடியன்ஸ்க்கு டவுட்டா இருக்கும்ல, அதனால நானும் கொஞ்சம் பேருக்கு அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓ அப்படியா, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி லாஸ்ட் ரவுண்ட்ல இதே மாதிரி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். நீயே பாரு, நான் ஒரு செலிபிரிட்டி, நான் வின் பண்ணாதானே ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆவாங்க. நீ வின் பண்ண யார் என்ன கேட்க போறா? அதனால வந்து நானே வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இந்த பக்கம் டெக்கிம் கிட்ட அந்த புது பொண்ணுமே வந்துட்டு ரொம்பவே சீப்பான ட்ரிக்கா இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சம்டைம்ஸ் நான் வந்துட்டு சரியான முடிவு கொடுக்கணும் அப்படின்னா இதைத்தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. நான் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும், இது இதைத்தான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் சொல்லிட்டு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இந்த பக்கம் பாத்ரூம்ல இருந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு எனக்கு என்ன டிவி ஷோ மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. நீயே யோசிச்சு பாரு, இது என்ன இடம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, நம்ம எப்படி இங்க வந்தோம்னு சொல்லிட்டு தெரியல, அண்ட் நம்மளோட மெமரிஸ்மே இங்க நமக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரிவா நம்ம போய் அவங்க கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா நேரா டெக்கிம் கிட்டே போய் கேட்கறா. அவனுமே வந்துட்டு இது ஒன்னும் ரியாலிட்டி ஷோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படின்னா நாங்க இங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா கேட்கறா. சாரி என்னால இப்போதைக்கு அதுக்கான ஆன்சரை சொல்ல முடியாது அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு டெக்கிமோட சட்டையை பிடிச்சிடுறா. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாண்டு முடியும் அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. அந்நேரம் டெக்கிமோட கண்ணை பார்த்தே அவளுக்கு பயமாயிருது. அந்த நிறைய பேரை தொங்க விட்டு காட்டியிருப்பான் இல்லையா, அதை நினைச்சு ரொம்பவே பயந்துடுறா. அப்படின்னா நான் இந்த கேம்ல தோத்துட்டா நீ வந்துட்டு என்ன கொன்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கும் டெக்கிம் வந்துட்டு சும்மாவே இருக்கிறான். இதெல்லாம் நியாயமே கிடையாது, இந்த கேம்ல நல்லாவே தெரியுது அவன் தான் என்னோட நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு இது எப்படி ஒரு நியாயமான மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. வாழ்க்கைன்றதே நியாயமானது கிடையாது, அது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் வந்துட்டு சொல்றான். அவனோட கண்ணை பார்த்து இவன் மறுபடியும் பயந்துடுறா. சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாட உட்கார்றா. இப்போ ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. இவன் நினைச்சாலுமே இவளால அட்டாக் பண்ண முடியல, சும்மாவே ரொம்ப பயந்து இருக்கா. அதனால அட்டாக்கே பண்ண வரல. அவன் வந்து நல்லா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவள யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல அந்த வீடியோ கேம்ல கரெக்டா ஒரு பிரைட்னஸ் வருது இவ கிட்ட. இவன் அமுக்குன ஒரு பட்டன்ல வந்துட்டு இவளோட குழந்தைங்க இவளை காப்பாத்துற மாதிரி இருந்திருக்கும். அந்த குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இவன் அட்டாக் பண்ற மாதிரி வருது. அவளோட 5 பசங்க சேர்ந்து அவனுக்கு வந்து நல்ல லைஃபை குறைச்சு விட்டுட்டாங்க. என்ன மூடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்பவே ஷாக்ல இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு நான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறா. அந்நேரம் பார்த்தா அவ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா அது வந்துட்டு கலண்டு ஒழுகுது. எதுக்குடா அதை அழுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு வந்து டெக்கிமை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு தேவையான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வா கேட்கறா.
அப்ப பார்த்தா டாச்சிபானா அந்த ஆப்போசிட்ல இருந்த பையன் அந்த வீடியோ கேம் மேலேயே தொடர்ந்து முட்டை வச்சு கண்டினியூஸா சாவடிச்சிருப்பா. நம்ம அவங்க சோலோட டார்க்னஸ் பார்க்காம நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றேன். ஆனா இது வந்துட்டு ஜஸ்ட் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீ பண்ண வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவ கடுப்பாகுறா. அப்ப இந்த பையன் லாஸ்ட் மொமெண்ட்ல லைட்டா கண்ண திறக்கிறான். அந்நியாரம் இவனுக்கு பழைய மெமரி ஒன்று வருது. இவன் மேல பில்டிங்ல இருந்து கீழே விழுகிற மாதிரி அப்படியே அவன் கண்ண மூடி படுத்துறான். இவன் அவனை இந்த மாதிரி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கான்சியஸ்கே வர. ஐயோ நானா இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே பயப்படுறா. இவனை போய் எவ்வளவு எழுப்பி பாக்குறா. இவனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இவளுக்கு தெரியுது. உயிர் இருக்கு, இவனுக்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கிட்ட கேக்குறா. அதெல்லாம் இப்ப எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கேம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இப்ப கூட உங்களுக்கு இந்த கேம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அழுதுகிட்டு கேக்குறா. ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் கேம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இவளுமே வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்ட்டு கேம் முடிக்க போறா. அவன் வந்துட்டு அந்த பக்கம் படுத்து தான் இருக்கான், எந்திக்கவே இல்ல, கான்சியஸே இல்லாம இருக்கிறான். இவன் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இவன் படுத்திருக்கும் போது இவனுக்கு இன்னொரு பழைய மெமரியுமே வருது. இவங்களோட அம்மா அதாவது செகண்ட் மதர் வந்துட்டு ஒரு ஆசை சொல்லியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. எனக்கு வந்துட்டு நம்ம பையன் என்னைய அம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை வந்துட்டு இவன் மறைஞ்சிருந்து கேட்டிருப்பான். அவன் அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுருப்பாங்க அவனுக்காக. அப்படியே அவன் இப்ப திரும்ப எந்திரிச்சு கண்ணை முழிச்சு உட்காடுறான். இவன் வந்துட்டு சும்மா அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்தா திடீர்னு அவன் சமயம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் பாக்குறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவன் வந்துட்டு இவளை கண்டுக்கவே இல்ல. இது வந்துட்டு சூப்பர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா வந்துட்டு இவளை அட்டாக் பண்றாங்க. இப்ப ரெண்டு பேரோட லைஃபுமே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு, ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. ரெண்டு பேரும் அப்படியே ஓடி வந்து ஒருத்தர் குத்துற மாதிரி வர்றாங்க. அந்நேரம் பார்த்தா கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கேம் ஓவர் வந்துட்டு அவனோட மெமரி. அவன் இந்த வீடியோ கேம் விளையாண்டு முடிச்சுட்டு நான் இங்க இருக்கிறதுல என்னதான் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே மேல அவங்க வீடு மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்திருப்பான். இன்னொரு பக்கம் டாச்சிபானா வந்துட்டு அவளோட மேனேஜரை நல்லா திட்டிக்கிட்டு இருந்திருப்பா. எப்பவுமே நான் சொல்லாத செடியில தான் நீ சம்பந்தமே இல்லாம டேட்டா போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு அடிக்கவே செஞ்சிருப்பா. இவ அடிச்சதுல அந்த மேனேஜர் அப்படியே கீழே விழுந்திருப்பா. அந்நியாரம் இவ வந்துட்டு அவளோட பொண்ணுக்கு போன் பண்ணி சாரி மேன் மன்னிச்சிரு, என்னால இன்னைக்கு வர முடியாது, என்னோட ப்ராமிஸ் இன்னைக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த மேனேஜர் வந்துட்டு இவன் மேல செம்ம கடுப்பா எந்திரிச்சு வந்து ஒரு துணி எடுத்து அவ கழுத்தை நடிச்சிருப்பா. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா பஞ்ச் பண்ண வராங்க. ரெண்டு பேருமே கத்திக்கிட்டே பஞ்ச் பண்றாங்க. ஒரே டைம்ல சேமா பஞ்ச் பண்ணனால கேம் வந்துட்டு டிரால போய் முடியுது. இவளோட மெமரி ஃபுல்லாவே இவளுக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இவ வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. இல்ல இப்படி நடக்க கூடாது, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, நான் தான் அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவனுமே வந்துட்டு நான் எதுக்கு போய் சூசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஃபீல் பண்றான். இப்போ இந்த கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு வந்துட்டு சொல்றா, நாங்க ஒன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா கேக்குறா. அதுக்கு டெக்கிமும் சொல்றான், இல்ல நீங்க வந்துட்டு இறந்துட்டீங்க, நீங்க இறந்ததுக்கு அப்புறமா நரகத்துக்கு போவீங்களா இல்ல சொர்க்கத்துக்கு போவீங்களான்றத முடிவு பண்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம், நாங்க தான் வந்துட்டு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப டாச்சிபானா வந்துட்டு ரொம்பவே எமோஷன் ஆயிடுறா. இதுக்கு பேர் தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்போடே நேரா டெக்கிமை நோக்கி ஓடி வரா. டெக்கிம் வந்துட்டு அவனோட நூலை வச்சு அவளை கரெக்டா இழுத்துறான். உங்களுக்கு எல்லாம் என்னைய பத்தி என்ன தெரியும், நீங்க எப்படி என்னைய ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இது எப்படி ஒரு நியாயமான ஜட்ஜ்மெண்டா இருக்கும், நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரிக்கா பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு கத்துறா. இல்ல ஒரு ஆர்பிட்டரா உங்களோட டார்க்னஸ் சோலை வந்துட்டு வெளியே கொண்டு வரதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, எல்லாருமே சின்ன வயசுல இருந்து என்னை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறீங்க, என்னோட வாழ்க்கை முழுக்க யாராவது என்னை ஏமாத்திக்கிட்டே தான் இருந்தாங்க, அதை நான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் 5 குழந்தைங்களுக்கு அம்மாவாயிட்டேன். ஆனா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணாம தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலி இப்பதான் பண்ண ஆரம்பிச்சேன் அவங்களுக்காக. என்னோட லைஃப் இப்பதான் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகவே செஞ்சது. இப்பதான் ஹாப்பினஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். என்னோட குழந்தைங்க கூட நான் இப்பதான் சேர்ந்து இருக்கவே ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாரும் இப்பதான் நான் சந்தோஷமா பாத்துக்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பையனுமே வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறான். நான் எதுக்கு சூசைட் பண்ணேன், நான் எதனால இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஒரு நாள் இனஸ்கே என் கூட நல்லா க்ளோஸ் ஆகி என்னை அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க தெரியுமா, அதையுமே அவன் நினைச்சு பாக்குறான். நான் அவங்களுக்காக கடைசியில அதை கூட பண்ணாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அழுகுறான். அப்போ டாச்சிபானா வந்துட்டு நீங்க கேட்கிற என்னனாலும் நான் தரேன், ஆனா என்னை குழந்தைங்க கூட மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ கரெக்டா டெக்கிம் வந்துட்டு அவனோட நூலெல்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டா இவளை வந்துட்டு ஹக் பண்ணிடுறான். இவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரொம்பவே அடம் பிடிக்கிறான். என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறா. நீங்க வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இது கேட்டதுக்கு அப்புறம் அவ அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். இன்னும் யோஸ்கேவுமே டெக்கிம் அதே மாதிரி கட்டி பிடிச்சு அவனுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேருமே உங்களால முடிஞ்ச உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அழுகையெல்லாம் நிப்பாட்டி கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள சமாதானப்படுத்தி லிஃப்ட்ல வச்சு அப்படியே அனுப்பி வச்சிடறான். இந்த வாட்டி யோஸ்கேக்கு மறுஜென்மம் கொடுத்து ரீஎன்கார்டினேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டாச்சிபானா வந்துட்டு வாய்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ இன்னுமே வேற எந்தெந்த கெஸ்ட் எல்லாம் வர போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.